ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. மகர லக்னம், லக்னாதிபதி சனி பகவான். ரொம்ப உழைப்பாளி, கடினமான உழைப்புள்ளவங்க. நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதுக்கு கட்டுப்பட்டு போறவங்க. தேவையில்லாம பொய் பித்தலால பேச மாட்டாங்க. பொய் பேசினா பொய்யான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி கரெக்டா பேசுவாங்க. அந்த பொய்ய உண்மையாவே பண்ணிடுவாங்க. தான் சொன்ன பொய்ய 4 பேர் முன்னாடியோ ஒரு கூட்டத்திலேயோ ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னா, அது ஆமா அவன் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த இது கொண்டு வந்து அந்த போக்கஸ் கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி திறமை உள்ளவங்க. கொஞ்சம் கடும் கோபம் உள்ளவங்க. கோபம்னா அது எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. பட்டு பட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா சரியா தான் இருக்கும். அவங்க ஏன் அப்படி பேசலாம்னு சிந்திச்சிங்கன்னா சரியா இருக்கும். என்ன உங்களுக்கு தனக்கு ஒரு காரியம் பிடிக்கலைன்னா செய்ய மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல பிறந்து 4 அண்ணன் தம்பிங்க, 2 அக்கா தம்பிங்க, அம்மா அப்பா எல்லாம் இருந்தாலுமே தனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய பிடிக்கலன்னா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க. திறமையானவங்க, கொஞ்சம் உயரமானவங்க, படிப்பறிவு உள்ளவங்க, விஞ்ஞானம் இருந்து கலந்தவங்க. எது யதார்த்தமோ, எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை பேசுறவங்க. நல்ல லட்சணமா இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் முகம் வட்டமா இருக்கும். நெத்தி பறந்த நெத்தியா இருக்கும். கண்கள் விசாலமா இருக்கும். பேச்சு உதடுகள் கொஞ்சம் தடித்து கருத்து இருக்கும். பேச்சு கொஞ்சம் தடபடன்னு வரும். இந்த மாதிரி இருப்பாங்க. தாயார் மேல மரியாதையெல்லாம் இருக்கும். வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப பாசத்தை பொழியறவங்களாம் இருப்பாங்க. சனியை பொறுத்து, லக்னாதிபதியை பொறுத்து தாய் தகப்பன் மேல பாசம் இருக்கிறது வெளிக்காட்டாததும் அதுக்கப்புறம் தான். நேர்மையான குணம் அவங்கள்ட்ட ஜாஸ்தியா இருக்கும். உழைப்பாளியான்னு சொன்னேன் இல்லையா, உழைப்புக்கு எடுத்துக்காட்டுவங்க தான். ஒரு வேலையை கொடுத்துட்டா 10 நாளோ 15 நாளோ 1 மாசம்னு ராப்பகலா கண் விழித்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சு அதை ஒப்படைச்சிருவாங்க. வருமான விஷயத்துல கொஞ்சம் ஏமாளிங்க தான். சம்பாதிச்சு பிற்காலத்துல பெருசா வந்துட்டாலுமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வருமான விஷயத்துல ஏமாளிங்க தான். 32, 35க்கு மேல சிறப்பான வாழ்க்கை உள்ளவங்க. நல்ல மனைவி, லட்சணமான மனைவி, நல்ல குழந்தைங்க, அறிவாற்றலான குழந்தைங்க பெற்றிருக்கக்கூடியவங்க. நல்ல தொழில், சிறப்பான தொழில் உள்ளவங்க. ஜவுளி தொழில், நகை வியாபாரம், வெள்ளி தங்க வியாபாரம் இதெல்லாம் அமைப்பு உள்ளவங்க. அதே நேரத்தை கண்மூடித்தனமா சில வேலையை செஞ்சு முடிக்கிறவங்க. அவசரத்துல யாரோ சொல்லிட்டாங்கிற அவசரத்துல கண்மூடித்தனமா சில வேலை செஞ்சு முடிப்பாங்க. ஆனாலும் அதுல இருந்து எப்படி வரணுமோ அப்படி வெளில வந்துருவாங்க. வெளில சரியான ஒரு முறையில அந்த வருமானத்தை பார்த்துருவாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. அந்த மாதிரி குணப்படுத்துவாங்க. வழிபாடுன்னு பாத்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் வழிபாடு, அறிவு தேவதையான சரஸ்வதி வழிபாடு இது ரொம்ப சிறப்பா இருக்கும். மேன்மை தரும்.